வெள்ளாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த விக்ரவாண்டி ரிசல்ட் என்ன எதை உணர்த்துகிறது சார்? எதிர்க்கட்சிகளினுடைய தேர்தல் வியூகம் தவறானது என்பதை தான் காட்டுகிறது. எதிர்க்கட்சிகள் இந்த ஆட்சியின் மீது குற்றச்சாட்டு சொன்னாலே நம்ம அதிக வெற்றி பெற்று விடலாம் என்கிற ஒரு மாயையில் அவர்கள் இருந்தார்கள். பாமகவினர் சிலர்கிட்ட பேசும்போது சொன்னது, ஒரு 70,000 ஓட்டு எங்க ஓட்டு கட்டாயம் வந்துடும் சார், அதாவது எங்க ஓட்டு அப்படின்னாங்க. அதுல கிட்டத்தட்ட 56,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை அவர்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதிமுக களத்தில் இல்லாததுனால இது பாமகவுக்கு சாத்தியப்பட்டது. இல்லாட்டால் அவங்க 3வது இடத்துக்கு நாம் தமிழர் போல தள்ளப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதிமுக அந்த இடத்தை விட்டு கொடுத்து விட்டார்கள் என்று வேணால் நம்ம சொல்லலாம். அதாவது இந்த வன்னியர் சமூக வாக்குகள் ஒருவேளை அதிமுக நின்றிருந்தா மேல ஏடிஎம்கேவுக்கு தான் போயிருக்கும், பாமக இன்னும் சரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் நிச்சயம். பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கியை திமுக அறுவடை செய்யும். இவர்கள் பாஜகவிடமிருந்து விலகிவிட்டோம் என்று சொன்னாலும் அந்த எதிர்ப்பு வாக்கு வங்கி இவர்கள் பெற முடியல. அவர்கள் சிறுபான்மை வாக்கு வங்கியவோ அல்லது அந்த பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கியவோ அதிமுக பெற முடியவில்லை. ஏனென்றால் எதிரி யார் என்பது அரசியல் ரொம்ப முக்கியம். எதிரியே சொல்லல, இவங்க எதிரி சொல்ல முடியல. எதிரி திமுகன்னாங்க. எதிரி திமுகனா ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளராக நின்றார்னா நீங்க எதிரி திமுகன்னு சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமியோட தந்திரம் என்னன்னா, இந்த தேர்தலில் போட்டியிடாததன் மூலமாக பாமகவையும் நாம் தமிழர் கட்சியும் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணிக்கு கூப்பிடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரிந்திருப்பதை கூட்டணிகளின் வழியாக சரி கட்டுகிற ஒரு முயற்சி இருக்கு. அதற்கு நாளைக்கு பாமக தேவைப்படும். எந்த அடிப்படையில் தொடர்ச்சியான வெற்றிகளை திமுக பெறுகிறது? இதுல என்ன மாதிரி வியூகத்தை கையாளுகிறார்கள் திமுக? கூட்டணிக்கான வியூகமா அல்லது பிரச்சாரம் எடுபடுகிறதா அல்லது ஆட்சி அதிகாரம் இருக்கிறதா? அதன் அடிப்படையில் ஜெயிக்கிறாங்களா? எந்த அடிப்படையில் ஜெயிக்கிறதா நீங்க பாக்குறீங்க? மக்கள் நல திட்டங்கள் மிகப்பெரிய காரணமாக 19ல இருந்து கண்டினியூ ஆகிற அந்த திமுக அலைன்ஸா இருக்கட்டும், இது அப்படியே 21, 24 வெற்றி, விக்கிரவாண்டி வெற்றி, அப்புறம் அந்த விளவங்கோடு வெற்றி, இதெல்லாம் இந்த வரிசையா அவங்க பெற்ற வெற்றி தான் 26ல இதே நிலை நீடித்தால் வரும்ன்றீங்களா? எப்படி கூட்டணிகள் மாறாத வரைக்கும் திமுக தான் தமிழ்நாட்டில் மீண்டும் கூட்டணிகள் உடையாத வரைக்கும், திமுக அலைன்ஸ் உடையாத வரைக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்ல என்ன பேசுனா எடுபடுங்கிறது உதயநிதி ஸ்டாலின். எய்ம்ஸ் மருத்துவமனையா செங்கலை காட்டினா இவங்க சோடி முடிஞ்சிடும். இந்தியா முழுக்க கதற விடணுமா, சனாதனத்தை பத்தி பேசினா கதர் வாங்கி வைங்க எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா அவரு இன்னைக்கு இருக்க ட்ரெண்டிங்கான அரசியல் அவங்க புதிய உத்தியை கையாளுறாங்க. அதை இவங்க எதிர்கொள்ள முடியல. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான திரு ராஜகம்பீரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் ராஜகம்பீரன். வணக்கம். விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் எல்லாரும் எதிர்பார்த்தது போலதான் ஏறக்குறைய திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வாக்கு வித்தியாசம்ன்றது ஒரு பெரிய அளவுக்கான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க சார். 67,169 வாக்கு வித்தியாசம்ன்றாங்க. கிட்டத்தட்ட 64% ஓட்டை திமுக வாங்கியிருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டாவது பாமக 56,000 ஓட்டு, அதாவது 1,23,000 ஓட்டு திமுக, 56,000 ஓட்டு பாமக, 10,130 நாம் தமிழர் கட்சி. கட்டுத்தொகையை இழந்திருக்காங்க, டெபாசிட் வாங்கல. பட் இருந்தாலும் கடந்த முறையை விட கூடுதலாக ஒரு 1,500, 2,000 ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்க. இந்த ரிசல்ட் என்ன எடுத்துக்க முடியும்? இந்த விக்கிரவாண்டி ரிசல்ட் எதை உணர்த்துகிறது சார்? எதிர்க்கட்சிகளினுடைய தேர்தல் வியூகம் தவறானது என்பதை தான் இது காட்டுகிறது. எதிர்க்கட்சிகள் இந்த ஆட்சியின் மீது குற்றச்சாட்டு சொன்னாலே நம்ம அதிக வெற்றி பெற்று விடலாம் என்கிற ஒரு மாயையில் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் நம்பியது பூராமே கள்ளக்குறிச்சியினுடைய அந்த கருணாபுரம் கள்ளச்சாராய சாவுகளையும் சமீபத்திலே நடந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலை இரண்டையுமே அதிகமாக நம்பினார்கள். இது ரெண்டுமே அந்த பகுதி சார்ந்த பிரச்சனையாகத்தான் இருந்திருக்கிறது. குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு அது நேரடியாக டாஸ்மார்க்ல போய் சரக்கு அடிக்கிறவனுக்கு அதுக்கு கதை வேற, இது கள்ளச்சாராயம் என்பது வேற. குறைந்த விலைக்கு வாங்கி குடிப்பது அப்படிங்கிறது அது ஒரு சாராருடைய, அது பொதுமக்களின் பிரச்சனை அல்ல, அன்றாட வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை அல்ல. குடிப்பழக்கம்ங்கிறது சமூகத்தில் அது ஒரு தீமையான விஷயம். அதுலேயும் இவங்க பாதுகாப்பற்ற ஒரு மெத்தனால் அதிகம் கலந்த உன்னை அவங்க குறைந்த விலையில வாங்கி குடித்து கூலி தொழிலாளர்கள் இறந்து போனாங்க. ரொம்ப துக்ககரமான விஷயம்.
ஆனால் அது இந்த பகுதியினுடைய பிரச்சனை அல்ல, அது எல்லாருடைய பிரச்சனையும் அல்ல. இப்போ கல்வி, வேலை வாய்ப்பு அதெல்லாம் எல்லாருக்குமான பிரச்சனை மாதிரி குடியில இறப்பவர்கள் என்பது ஒரு சிலருக்கான பிரச்சனை. நீங்க அதிகமான குடிப்பழக்கம் இருக்கிற ஒரு இயற்கை மரணம் அடைந்தால் கூட அந்த வீடுகள்ல சொல்லுவாங்க, ஒழுங்கா வாழ தெரியாம இறந்து போயிட்டானே அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர துக்க வீடாகவே அது இருப்பதில்லை பல இடங்கள்ல. அவன் திமிர அவன் அழிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மக்களுடைய பொது புத்தியில உள்ளது வீணா குடிச்சு செத்து போயிட்டான்பா அப்படின்னு பேசுவாங்க. இதுதான் இயல்பு. இதை அரசியலாக்குவது அப்படிங்கிறது மூலமாக தங்கள் மேல ஒரு பெரிய புனித பிம்பம் விழுந்து விடும் அப்படின்னு இவங்க கருதுனாங்க. அப்படி ஒன்று அது நடக்கல. ஏன்னா அதற்கான இழப்பீடாக இருக்கட்டும், அதற்கான அந்த துயர் துடைப்பாக இருக்கட்டும், அதுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அவர்கள் ரொம்ப வீரியமாக கையில் எடுத்ததாக இருக்கட்டும், குண்டர்களை எல்லாம் விரைந்து சிறைப்பிடித்த எல்லாவற்றிலையுமே அரசு ஒன்றும் தூங்கி கொண்டிருக்கவில்லை. அடுத்த கட்ட நடவடிக்கையை பாய்ச்சலாக செய்திருக்கிறார்கள். அதே போல இதுவும் ஆம்ஸ்ட்ராங் கொலையும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு தனி மனிதனுக்கான விஷயங்களும் இல்லை. அது ஒரு கேங் வார் மாதிரி தான் நடந்திருக்கிறது. அவர் ஒரு கட்சி தலைவராகவும் இருந்திருக்கிறாருங்கிறது கூடுதல் இதே தவிர அரசியல்ல பொலிட்டிக்கலா ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க முடியல. சரி, அது என்னன்னா அது அது கடைசியில் அது தலித் பிரச்சனையாக கொண்டு வந்து விட்டார்கள். அது 2 குடுக்கல் வாங்கல் பிரச்சனைக்குள்ளதான் அந்த மோதல் நடந்திருக்கிறது. அதுக்கு பின்னாடி ஆருத்ரா போன்ற விஷயங்கள்லாம் அது தோண்ட வந்துகிட்டு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல பல பிரச்சனைகள் அதற்குள்ளே இருக்கிறது. இது 2 தான் அவங்க நம்பினாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, பாமக தன்னுடைய நம்பகத்தன்மையை நிரூபிப்பதற்கு என்ன செயல் திட்டம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இல்ல 10 வருடத்துக்கு முன்பு அவங்க கடைசியா இடைத்தேர்தல் நின்னாங்க. அதற்கு பிறகு இந்த இடைத்தேர்தலுக்கு தான், ஏன்னா இடைத்தேர்தலை தொடர்ச்சி அவங்க புறக்கணிச்சுட்டு வந்தவங்க திடீர்னு நிக்கிறாங்கன்னா இந்த களத்துல ஏதோ ஒன்று சாதிக்கலாம்னு நினைச்ச பாமக ஏன் பெரிய அளவுக்கு சோபிக்க முடியல. ஆனா அவங்க நம்பர்ஸ் கேம்ல உண்மையாவே ஒரு 56,000 ஓட்டு, அவங்க எதிர்பார்த்த ஓட்டு என்னவோ ஒரு 65-70,000 ஓட்டுன்றாங்க. ஒரு சாதாரண அவங்க பாமகவினர் சிலர்கிட்ட பேசும்போது சொன்னது ஒரு 70,000 ஓட்டு எங்க ஓட்டு கட்டாயம் வந்துடும் சார், அதாவது எங்க ஓட்டு அப்படின்னாங்க. அதுல கிட்டத்தட்ட 56,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க சமூகத்தினுடைய வாக்கு வங்கியே அவர்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள் சொல்லலாம். அதிமுக களத்தில் இல்லாததுனால இது பாமகவுக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. இல்லாட்டால் அவங்க 3வது இடத்துக்கு நாம் தமிழர் போல தள்ளப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஓகே, அதிமுக அந்த இடத்தை விட்டு கொடுத்து விட்டார்கள் என்று வேணால் நம்ம சொல்லலாம். அதாவது இந்த வன்னியர் சமூக வாக்குகள் ஒருவேளை அதிமுக நின்றிருந்தா மேல ஏடிஎம்கேவுக்கு தான் போயிருக்கும், பாமக இன்னும் சரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் நிச்சயமா இருக்கு. ஏன்னா ஒரு சமூக வாக்கை நீங்கள் கூர்மைப்படுத்துகிற போது அந்த சமூகத்தை விரும்பாதவர்களினுடைய வாக்கு வங்கின்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு தொகுதியில் இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. பெரும்பான்மையாவே ஒரு 60% மேல இருந்திருந்தால் கூட மீதம் இருக்கிற 30-36% மற்ற ஜாதி மக்கள், சமூக மக்களினுடைய வாக்கை இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லை. அப்ப மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குகிற காலத்திலே பேசிய சமூக நீதி என்பது இப்பொழுது சுருங்கி கொண்டு அவர்களுடைய அரசியல் பாதை என்பது விரிவடைவதற்கு பதிலாக சுருங்கி கொண்டே இருக்கிறது. கடந்த காலங்களில் அவர்கள் வெறும் அதாவது வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை முன்வைத்தவர்கள் போராட்டம் நடத்தி இருந்தாலும் மற்ற சமூகங்களையும் இணைத்து கொண்டு அரவணைத்து ஒருங்கிணைத்து ஒரு அரசியலை அவர்கள் கடந்த காலங்களிலே செய்தார்கள். சரி, எல்லா ஊர்களிலுமே அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்த பெருமை மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு தான் உரியது. ஓகே, அப்ப பட்டியலின மக்களை எல்லாம் பகைவர்களாக பார்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. தன்னை விடவும் அதிகாரத்திலே மிகுந்து இருக்கக்கூடிய, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, எல்லா அதிகாரத்தையும் குவித்து வைப்பவர்களோடு சண்டை போடாமல் தன்னை விட பலவீனமாக இருக்கிறவனை, ஊரில் இல்லாமல் சேரியிலே இருக்கிறவனை போய் பகைவனாக பார்ப்பதுங்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த பட்டியலின மக்கள் மீதான பகைமை பாராட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இதை கூர்மைப்படுத்தி தான் தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும், தன் சமூக வாக்கு வங்கியை அரசியலை நிலைநிறுத்த வேண்டும் என்பது மிக வீழ்ச்சின்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா மத்திய அரசாங்கத்தோடு மத்திய அரசாங்கத்தினிருந்து இவர்கள் எவ்வளவு கோரிக்கை வைக்க முடியும்? இவர்கள் கோரிக்கை வைத்து அவர்கள் நிறைவேற்றுகிற இடத்தில் இருக்கிறார்களா என்று நமக்கு தெரியல. இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பவங்க மாநில அரசை தான் அவங்க பேசுறாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் தான் அதற்கான இடத்துல இருக்கிறார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கட்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், அது அவர்களை நோக்கி எழுப்ப வேண்டிய குரல். என்எல்சி போராட்டம் கூட நீங்க பாத்தீங்கன்னா அது மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்டது, அதிகாரத்துக்கு உட்பட்டது. இவங்க மாநில அரசை குறை சொல்லி அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. இது போன்ற வேடிக்கை வினோதங்கள்லாம் வெற்றி பெறாது என்பதை தான் விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தல் காட்டிக் கொண்டிருக்கு. அவங்க எதிர்பார்த்த வாக்குகளை அவங்க டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் 26 என்னவா இருக்கும்னா, அந்த இடஒதுக்கீடு, அந்த 10.5 அதை பலப்படுத்த பாருங்க, எங்க சமூகம் எங்களுக்கு வாக்கு செலுத்திருக்கு, அந்த உரிமையை நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களுக்கு மட்டுமே தலைவராக இல்லாமல் எல்லா சமூகங்களுக்குமான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோருக்கான தலைவராக தமிழ்நாட்டில் உருவாக வேண்டியவர். அந்த கட்சி அதற்கான ஒரு தத்துவத்தை கொண்டிருந்த கட்சி. அது வெறும் சமூக வாக்கு வங்கியாக சுருங்குவதை நான் வரவேற்கல. அவர்கள் தங்கள் தொடங்கிய பாதையில் இருந்து அவர்கள் விலகி விட்டார்கள்.
மீண்டும் அந்த பாதைக்கு அவர்கள் திரும்ப வேண்டும்ங்கிறது தான் நான் அதை சொல்றேனே தவிர நான் அவர்கள் மீது வந்து அந்த வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் நான் கேட்கிறேன். இதை வைத்துக்கொண்டு சட்டமன்றத்துக்கு போக முடியுமா? பர்சன்டேஜை மட்டுமே பேசிக்கொண்டு நாம் தமிழர் கட்சி வந்து நாடாளுமன்றத்துக்கு போக முடியுமா? சட்டமன்றத்துக்கு போக முடியுமா? உள்ளூர்ல இருக்கிற நகராட்சியினுடைய மன்றத்துக்குள்ள போக முடியுமா? உங்களுக்கு அதிகாரம் வேணும் இல்லையா? வெறும் பர்சன்டேஜ் சொல்றதுங்கிறது கலைஞர் காலத்திலிருந்து உள்ளது. தோல்வி அடைகிற போது தொண்டர்களை தேற்றுவதற்காக சொல்லப்படுவதுதான் இந்த சதவீத கணக்கு. அதை வைத்து நடைமுறையில் என்ன செய்ய முடியும்? சோ இந்த பர்சன்டேஜ் ஒன்றும் வேலை செய்ய போறது பர்சன்டேஜ் என்ன செய்ய போகுது? இல்ல நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, வியூகம் தவறா ஆமா வகுத்துட்டாங்கன்றீங்க. என்ன வியூகம் வகுத்திருக்க வேண்டும்? அதாவது திமுகவுக்கு டஃப் கொடுக்கணும்னா என்ன வியூகம்? அதாவது அரசின் தவறுகளை மட்டுமே அவங்க சொல்றாங்க. ஆமா, மாற்று திட்டம் என்ன என்று ஒண்ணு இருக்கு. எல்லாவற்றிற்குமே ஒரு மாற்று திட்டம் இருக்கு. இல்ல நான் என்ன நினைச்சிட்டேன், நீங்க வியூகம்னு சொல்றது பார்த்து கூட்டணி கணக்குகள் ஏதேனும் வச்சிருந்தா. அவங்க கூட்டணி கணக்கு தமிழ்நாட்டிற்கு வந்து கொஞ்சம் கூட பொருந்தாத பாஜகவோட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க நீட்டை ஆதரிக்கிறாங்க, இவங்க நீட்டை எதிர்க்கிறாங்க, இவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறாங்க, அவங்க அது முடியவே முடியாதுங்கிறாங்க. ஏதாவது ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணியா இருக்கா? நான் என்ன கேட்கிறேன்னா, கூட்டணி என்பது சும்மா ஒரு ஆட்களை வந்து ஒன்று சேர்ப்பது அல்ல. அது அண்ணாமலையும் அன்புமணி ராமதாசும் ஒரே மேடையில் தோன்றுவது கூட்டணி இல்லைங்க. மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம், என்ன செயல் திட்டத்தை வச்சுதான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் இடஒதுக்கீட்டு போராட்டத்துல வந்து துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாகி உயிரை வந்து நீங்க பணைய வைத்து அந்த தியாகத்துல தானே அந்த கட்சியை வளர்க்க முடிஞ்சு உங்களால. சும்மா நீங்க வந்து இடஒதுக்கீடு வேணும்னு நீங்க வந்து திண்ணையில உட்காந்து பேசியிருந்தா அது நடந்திருக்குமா? அது மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராட்டத்தும் உங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல. அந்த வரலாற்றை நீங்கள் வந்து வரலாற்றினுடைய நீட்சியாக என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க வெறும் வன்னியர் சங்கத்துல இருந்து தொடங்குனீங்க, ரைட்டு, வன்னியர் சங்கமாக முடிய போறீங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ பிற்படுத்தப்பட்டவருடைய அரசியலை நீங்கள் வந்து கையில் எடுத்து நீங்க வந்து தென்னிந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய அரசியல்வாதியாக உருவாவீர்கள் என்கிற ஒரு நம்பிக்கை வந்து கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது பல பேருக்கு. அந்த இடத்தை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள். நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அதிமுகட்டையும் திமுகட்டையும் வந்து கூட்டணி போக மாட்டோம்னு சொன்னீங்க, தனியா நின்று பார்த்தீங்க, வெற்றி பெற முடியல. அப்ப யதார்த்தத்தில் உங்களுடைய களத்தை, உங்கள் கட்டமைப்பை விரிவுபடுத்த முடியவில்லை என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனா இந்த விக்கிரவாண்டி தேர்தல் காலத்திலே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு 26க்காக அன்புமணி, 26ல கட்டாயம் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாரு. எதை மனசுல வச்சு அவர் சொல்லியிருக்கிறதா? அதிமுகவை மனதில் வைத்து சொல்லுவாரு. இந்த முறை பிஜேபி அலையன்ஸ் என்பது நாடாளுமன்றத்திற்கானதுங்க. தேசிய கட்சியோடு கூட்டணி என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பொருத்தமானது. ஏதாவது ஒரு தேசிய கட்சியினுடைய கூட்டணி, இவர் தான் பிரதமர், இவர் தான் எங்களுக்கு தலைவர் என்று சொல்லுகிற தேர்தல் அது. தங்கள் எந்த கூட்டணியை ஆதரிக்கிறோம் என்று சொல்ல முடியாத ஒரு அவல நிலை தான் அதிமுக வந்து தோல்விக்கு பெரிய காரணம். சரி, ஏன்னா அவங்ககிட்டையும் ஒரு பெரிய தலைவரும் இல்லை, வசீகரமான தலைவராக யாரும் இல்லை அவங்களுக்கும். அவர்கள் யாரையும் காட்டவும் முடியல, இவர் தான் பிரதமர், இந்த கூட்டணியில் இருக்கோம். இப்ப பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கியை திமுக அறுவடை செய்து விட்டது. இவர்கள் பாஜகவிடமிருந்து விலகிவிட்டோம் என்று சொன்னாலும் அந்த எதிர்ப்பு வாக்கு வங்கி இவர்கள் பெற முடியல. அவர்கள் சிறுபான்மை வாக்கு வங்கியவோ அல்லது வந்து அந்த பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கியவோ அதிமுக பெற முடியவில்லை. ஏனென்றால் எதிரி யார் என்பது அரசியல் ரொம்ப முக்கியம். எதிரியே சொல்லலை, எதிரி சொல்ல முடியல. யார் எதிரி திமுகன்னாங்க. எதிரி திமுகனா ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளராக நின்றார்னா நீங்க எதிரி திமுகன்னு சொல்லலாம். ஓகே, நடப்பது இந்தியா மொத்தத்துக்குமான ஒரு தேர்தல், இது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் வந்து ஒரு தேசிய கட்சியை வந்து நீங்க அட்டாக் பண்ணியிருக்கணும். நியாயமா நீங்க என்ன பண்ணியிருக்கணும், நாங்க திமுகவை விடவும் நாங்க தான் வந்து மதவாத எதிர்ப்புல சிறந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீங்க ரொம்ப மென்மையா நடந்துக்கிட்டீங்க, நாசுக்கா நடந்துக்கிட்டீங்க. அண்ணாமலையை விமர்சிக்கிறதோட நிறுத்திக்கிட்டீங்க. அதிமுக மேல விமர்சிக்கல, அச்சம் காரணமாகவா என்னன்னு தெரியல. அப்ப பட்டும் படாம, அதாவது பாம்பையும் அடிக்கணும் வந்து தடியும் உடையக்கூடாதுங்கிற மாதிரி தத்துவத்துல நீங்க போயிட்டீங்க. இந்த தந்திரம்லாம் அரசியல்ல எடுபடாது. அரசியலை பொறுத்தவரையில இப்ப நாம் தமிழர் கட்சி தொடங்கி 14 ஆண்டுகளாகி விட்டது. ஒரு வனவாசம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அவங்க 8% கணக்கு, 10,000 ஓட்டு வாங்கிட்டோம், 1% கூட்டிட்டோம். இதையே சொல்லி நீங்க எத்தனை நீங்க யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு 20 வயசுல ஒருத்தன் நாம் தமிழர் கட்சியில சேர்ந்திருந்தேன்னா அவனுக்கு இன்னைக்கு வயசு வந்து 35,000. அப்போ நீங்க வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் என்ன சாதித்தீர்கள் என்கிற கேள்வி வரும் கட்சிக்காரனுக்குள்ள. நீங்கள் வந்து வெளியில சுய சமாதானம் சொல்லிக் கொள்ளலாம், மாநில அங்கீகாரம் பெற்று விட்டோம் சொல்லலாம். அதை வைத்து நீங்கள் என்ன அதிகாரத்தை பெற்றீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நீங்க ஒரு இடைத்தேர்தலுக்கே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டீங்க, அதிமுக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தேமுதிக கடந்த காலங்களில் விஜயகாந்த் குறித்து ரொம்ப மோசமா பேசினாரு, அவர் தெலுங்கரு அப்படி இப்படின்னு பேசினாரு. விஜயகாந்த்லாம் முதலமைச்சரான மக்கள் நல கூட்டணியில் அறிவிச்ச போது சீமான் சொன்னாரு, விஜயகாந்த்லாம் முதலமைச்சரானா நம்மளாம் மறந்து கூட ஜாக வேண்டியது அந்த மாநாட்டில் இருக்க முறான்னாரு. மொழி சார்ந்த வெறுப்பு, இனம் சார்ந்த வெறுப்பு, இதையெல்லாம் தமிழ் தேசியம் என்று அவர் சொல்லிக் கொள்கிறார். தமிழன் யாரையும் வெறுக்க கற்றுக் கொடுக்கவே மாட்டான். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பேசினவன் தமிழன். பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி
பிறப்பினால் ஒரு உயிர் வந்து தாழ்ச்சி அடைவதோ உயர்வாக பேசுவதற்கோ நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னேன். எல்லா உயிருக்கும், மனிதர்களுக்கு கூட கிடையாது. எல்லா உயிரையும் நான் வந்து பிறப்பினால வந்து எல்லா உயிரும் சமமுடையது என்று பேசிய ஒரு சமூகத்தில இருந்து வர்றவன் தமிழ் தேசியம் பேசுகிறதினுடைய தத்துவம் வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரனை வெறுக்கணும்னு சொல்லி கொடுக்கறது எப்படி தமிழ் தேசியமாகும்? அவன் வேறொரு மொழி பேசுறான். ஏதோ ஒரு விஜயநகர பேரரசு காலத்துல 400-500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த படையெடுப்புல வந்து ஒருத்தன் இந்த ஊருக்கு இடம் பெயர்ந்துட்டான் மதுரை பக்கத்துல. அவன் அவனுடைய தாய்மொழி எழுத படிக்க தெரிய மாட்டேங்குது, அவனுக்கு முழுமையான தெலுங்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு சௌராஷ்டிரா அந்த காலத்துல பட்டு நெசவு செய்யறதுக்காக வட மாநிலங்கள்ல இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூகம். அவங்க இந்த மண்ணின் மைந்தர்களை போல மாறிட்டாங்க பல நூற்றாண்டுகளாக. அவங்க நம்மளை ஆதிக்கம் செலுத்தல. உடனே அவங்க தந்திரமா என்ன சொல்றாங்க, இப்ப பிரிட்டிஷ்காரனை மட்டும் ஏன் எதிர்த்து, பிரிட்டிஷ்காரன் நம்ம மீது ஆதிக்கம் செலுத்தினான், அதிகாரம் செலுத்தினான். இவன் உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சௌராஷ்டிராவோ தெலுங்கு பேசக்கூடிய நாயக்கரோ உருது பேசக்கூடியவனோ அல்லது வேற மொழி சார்ந்தவனோ வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது துரோகம் செஞ்சா பரவாயில்ல. என்றைக்காவது தமிழ் தேசியம் பேசுறவன் எவனாவது மார்வாடி எதிர்த்து நீங்க பாத்துறீங்களா? உழைக்க வர்றவன், பாட்டாளியா வர்றவன், வட மாநிலத்திலிருந்து தொழிலாளியா வர்றவனை வந்து சொல்றான் அடிச்சு வரட்டணுங்கிறான். மார்வாடிகளை பத்தி பேச மாட்டான். தமிழ்நாடு மொத்தத்திலையும் பெரும்பகுதி சொத்துக்களை வந்து அவங்க ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறாங்க. அவர்கள் தண்ணீர் பந்தல் வைப்பார்கள், நம்ம ரத்தத்தை உறிஞ்சி கொண்டு நான் ஒருத்தன் ஹைக்கூ கவிதை அது. மார்வாடிகள் தண்ணீர் பந்தல் வைப்பார்கள், தமிழர்களின் ரத்தத்தை உறிஞ்சி கொண்டு. எத்தனையோ இடங்கள்ல அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க. அவர்களை எதிர்த்து பேச மாட்டான். அப்ப அதுல கூட பாருங்க, முதலாளிகளை வந்து அவன் விட்டுறான். உழைக்க வர்ற பாட்டாளியை வந்து வெறுக்க கற்றுக் கொடுக்குறான். அப்ப இவங்க உண்மையான தமிழ் தேசியமே அது கிடையாது. அப்ப கடைசியில் என்ன, திராவிடத்தை வீழ்த்துவோம்னு சொன்னாரு சீமானு. அதிமுக வந்து கூட்டணிக்கு வாங்க, எங்க நீங்க தான் போட்டி இல்லைல, உங்க வாக்குகள் எனக்கு கொடுங்க. இல்ல, அவங்க தேர்தலில் நின்று இருந்தா நாங்க கேட்டிருக்க மாட்டோம், நிக்கல. அதனால ஏன் கொள்கை பேசுறீங்க, திராவிடத்தை வீழ்த்தோன்னு ஏன் சொல்றீங்க? ஓட்டு பிச்சை கேட்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா யாருன்னு பார்க்காம ஓட்டு பிச்சை கேட்கறீல்ல. அப்ப பிச்சை எடுக்கும் போது நான் இன்னார் வீட்டுல தான் பிச்சை எடுப்பேன், தெலுங்கு பேசுற வீட்டுல பிச்சை எடுக்க மாட்டேன்னு சொல்லணும். நீங்க தெலுங்குக்காரன் வந்து விஜயகாந்த் கட்சி நான் வந்து ஓட்டு நீங்க போடுங்க எனக்குன்னு ஏன் கேட்கலையா? அந்த காலங்கள்ல தீவிர அரசியல்ல இல்லாத போது, இயக்கங்களா இருக்கும் போது அதிமுக மேடைகள்ல ஏறி நான் ஓட்டு கேட்டிருக்கேன். தீவிர அரசியல் இல்லாத காலம்னு ஒண்ணு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அவர் திக மேடையில 16 வருஷமா பெரியார பேசியிருக்கிறாரு. அவர் தீவிர அரசியல் எப்பவுமே இருக்கிறாரு. நீங்க இல்லைன்னா நீங்க சொல்லாது. அரசியல் கட்சி தொடங்கினதெல்லாம் வேற சூழல். ஓட்டு அரசியல்ல நான் அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டது இருக்குது. அன்னைக்கு நான் ஆதரவு கொடுத்து உங்களுக்கு திமுகவுக்கு தான் ஓட்டு கேட்டாரு. அப்ப திமுக ஆதரவு கேட்பாரா? திமுகவுக்கு அவர் ஓட்டு கேட்ட இதெல்லாம் நான் காட்டவா, உங்களுக்கு புகைப்படங்கள் காட்டவா, ஆதாரங்கள் காட்டவா செய்ய? அவர் சுபவீரபாண்டியன் தலைமையில திமுகவுக்கு ஆதரவா அவர் தம்பி படம் முடிஞ்ச காலகட்டங்கள்ல முழுக்க திமுகவுக்கு ஆதரவா அவர் எவ்வளவு இடத்துல பிரச்சாரம் பண்ணிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? சரி, எத்தனை தேர்தலில் அவர் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. சன் நியூஸ்லயும் தினகரன்லயும் மாத்தி இவர் அறிக்கையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வளர்த்து விட்டதே அவங்க தான். சன் நியூஸ்ல வந்து லைவ்ல தான் வளர்த்து விட்டாங்க இவங்க. அவர் ராமேஸ்வரத்துல பேசும்போது கலைஞருக்கு எதிராக பேசுற வரைக்கும் லைவ் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. வளர்த்து விட்டதே இவங்க தானே. திராவிட இயக்கங்கள் தான் சீமானை அடையாளப்படுத்தியது. இன்னைக்கு திராவிடத்தை வீழ்த்துவோங்கிறாரு. எந்த பெரியார் மேடைகளிலே வந்து அவர் அடையாளம் பெற்றாரோ அந்த பெரியார் தமிழனுக்கு வந்து ஆகாத ஆள்னு சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு ₹1 காசு கொடுக்காம நாங்க வாங்கக்கூடிய வாக்குகள், இந்த 10,000 ஓட்டே நாங்க ₹1 காசு கொடுக்கலன்றது தான் அவங்களுடைய வாதமா இருக்குது. கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லுங்க, கொடுக்க மாட்டோம்ங்கிறதெல்லாம் கொள்கையெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க வசூல் பண்ணிக்கிறாங்க, மக்களுக்கு கொடுக்கறது இல்லை, அவ்வளவுதான். அப்படித்தானே அர்த்தம் அதுக்கு? அவர் கொடுக்கறதுக்கு ஒன்றும் காசு இல்லாமல் இருக்கணும், இல்லை வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கணும், அப்படித்தானே. தவிர காசு இல்லாமல் இருக்கிறதுலாம் அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபடாதுங்க. மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து எதை சாதிக்க போறீங்க? மக்களை பொறுத்தவரையில் அவனுடைய அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு, அந்த மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எது சாதகமாக இருக்கோ அதுக்கு தான் ஓட்டு போடுவான். ஜாதினா அப்புறம் எல்லாருமே அந்த வேட்பாளரை நிறுத்தப்பட்டேன் பூரா ஒரே சமூகத்தை சேர்ந்தவன் தானே. அப்புறம் எப்படி நீங்க வந்து ஜாதி வாக்குகளை வந்து செதறாம சிந்தாம எங்கிட்டு போய் அள்ளிட்டு போவீங்க? எல்லா கட்சியிலும் இருக்கான்ல. எப்படி நீங்க செதறாம எப்படி உங்க சமூக வாக்கு வங்கியை தனியாக எப்படி நீங்க பிரிச்சுட்டு போவீங்க? அது சாத்தியம் இல்லை, நடைமுறை சாத்தியம் இல்லை. அதனால சமூக வாக்கு வங்கி என்பது ஒரு அடித்தளமா இருக்கலாமே தவிர அதுக்கு மேல இருக்கிற கட்டுமானமா இருக்க முடியாது. அதனாலதான் நீங்க பெர்சன்டேஜ் பேசிக்கிட்டே நீங்க திருப்பி அதிமுகவின் வாக்குகள் யாருக்கு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதிமுகவினுடைய வாக்குகள் வந்து பாமகவுக்கு போயிருக்கு. பாமகவுக்கு? ஆமா. ஜெயலலிதா பணத்தை போட்டு அவங்க ஓட்டு கேட்டாங்க. சரி, அது அதிமுக ஆட்சேபனை தெரிவிச்சுச்சா? அதாவது ஓபிஎஸ் தினகரன் இருக்காங்க, அவங்களுடைய தலைவரும் ஜெயலலிதா தான் சொன்னாங்க. அவங்க அப்படி அவங்க சொல்லிக்கிட்டாங்க. ஆமா, உண்மை அது கிடையாது. ஓபிஎஸ் வந்து ஒரு சிறிய அணி மாதிரி. ஓகே. டிடிவி தினகரன் ஏறத்தாழ ஒரு சிறு கட்சி மாதிரி ஆயிட்டாரு. ஒரு வலிமையான அதிமுகவுக்கான அந்த பர்சன்டேஜோட இல்லை. ஏன்னா டிடிவி தினகரன்ட்ட இருந்த கொள்கை பரப்பு செயலாளராக அவருக்கு கீழே பணிபுரிந்தவர் தான் தங்க தமிழ்ச்செல்வன் எம்பியா இருக்கிறார். அவர்கிட்டே போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. ஆமா, அப்ப அமைப்பு வலிமை தான் வெல்லும். நீங்க டிடிவி தினகரன்கிற பிம்பத்தை வைத்துக்கொண்டு தங்க தமிழ்ச்செல்வனை தோற்கடிக்க முடியல. தனக்கு கீழே பணியாற்றி வருதான் அரசியல் அவருக்கு. இல்ல சார், அந்த கரிஷ்மாட்டிக் அம்மையார் ஜெயலலிதான்றது அது இபிஎஸ் அந்த அதிமுகவுக்கு தான் சொந்தம்ன்றீங்க, அப்படியா?
அதாவது எந்த அதிமுக அவங்க இருந்தாங்க? டிடிவி தினகரன் ஆரம்பிச்ச அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேயே ஜெயலலிதா இருந்தாங்க? கிடையாது. அதிமுகவில் ஓபிஎஸ் அணியில ஜெயலலிதா இருந்தாங்களா? இல்ல. ரெட்டல இருக்கிறது கட்சி எந்த கட்சியில இருக்கு? எடப்பாடி பழனிசாமி தானே இருக்கு ரெட்டல. அதுல தானே ஜெயலலிதா நின்றாங்க. அப்ப ஜெயலலிதாக்கான கட்சி எது? அதிமுக தானே. இவங்க எப்படி அதில் ஆக முடியும்? சுவாமியார் ஜெயலலிதா படத்தை போட்டு தான் அந்த 56,000 ஓட்டு வந்திருக்கு பாமகவுக்குன்றீங்களா? அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அதற்குள்ள இருக்கு. மொத்தமா நான் சொல்ல முடியாது. ஓகே ஓகே. மொத்தமான அப்புறம் பாமகன்னு ஒரு கட்சி இல்லையான்னு கேட்பீங்க அடுத்து. அது எப்படி நான் சொல்ல முடியும்? பாமகன்னு ஒரு கட்சி இருக்கு. சரி. அதாவது பெரும்பான்மையான அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு போயிருக்கு. அது எடப்பாடி பழனிசாமியோட தந்திரம் என்னன்னா, இந்த தேர்தலில் போட்டியிடாததன் மூலமாக பாமகவையும் நாம் தமிழர் கட்சியும் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணிக்கு கூப்பிடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திட்டார். ஓகே. அது உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியை சேர்க்கணும்னு வெளிப்படையாவே நிர்வாகிகள் பேசுனது உண்டு. பாமகவை அதிமுக பக்கம் அழைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு. அது நாடு முழுக்க, இந்தியா முழுக்க நடந்த தேர்தல். சரி. மாநில தேர்தல் என்று வருகிற போது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரிந்திருப்பதை கூட்டணிகளின் வழியாக சரி கட்டுகிற ஒரு முயற்சி இருக்கு. அதற்கு நாளைக்கு பாமக தேவைப்படும், நாம் தமிழர் கட்சி தேவைப்படும் என்கிற கணக்கில தான் அவங்க போட்டியிடல. ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. இது 26க்கான ஒரு கணக்கீடு, ஒரு கணக்கு. 26க்கான ஒத்திகை தான். ரிஹர்சல் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது வெளிப்படையானது. சுதந்திரத்துக்கு பின்னால் நடந்த 35 இடைத்தேர்தல்கள்ல 30 முறை ஆளுங்கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் ஏடிஎம்கே இருந்தா ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். 35 முறை நடந்ததுல 30 முறை ஆளுங்கட்சி வென்றிருக்கான். 5 முறை தான் எதிர்பாராத தருணங்களா மாறி இருக்கு, மாற்றங்கள் நடந்திருக்கு. சாத்தியம் இல்லை. அதனால எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு ஒத்திகை பார்க்கிறார். திமுகவில் 1,23,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க சார். எந்த அடிப்படையில தொடர்ச்சியான வெற்றிகளை திமுக பெறுகிறது? இதுல என்ன மாதிரி வியூகத்தை கையாளுகிறார்கள் திமுக? கூட்டணிக்கான வியூகமா, அல்லது பிரச்சாரம் எடுபடுகிறதா, அல்லது ஆட்சி அதிகாரம் இருக்கிறதா? அதன் அடிப்படையில் ஜெயிக்கிறாங்களா? எந்த அடிப்படையில் ஜெயிக்கிறதா நீங்க பாக்குறீங்க? மக்கள் நல திட்டங்கள் மிகப்பெரிய காரணமாக வேலை செய்கிறது. மகளிர் உதவித்தொகை என்பது சாமானியமான வீட்டு வேலை பார்க்குறவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, கூலி வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மாதம் 1000 ரூபா கூப்பிட்டு சொந்தக்காரன் வசதியானவங்க கூட கொடுக்குறது இல்லை. இப்போ சொந்த வீடுகள்லேயே கூட பல பேர் புறக்கணிக்கப்படுறாங்க. அதனால மகளிர் உதவித்தொகை, இலவச பயணமாக இருக்கட்டும், அது மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கான திட்டங்களாக இருக்கட்டும், நிறையா விஷயங்கள்ல நலத்திட்டங்கள் வேலை செய்கிறது. காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், ஒரு கூலி வேலை பார்க்குறவங்க, கொத்தனார் சித்தால் வேலை பார்க்குற வீட்டு வீட்டில் காலையில் 7 மணிக்கு பூசுகிற வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க வீட்டு குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது பட்டினியாக போகணும். காலை உணவு திட்டம்லாம் மிகப்பெரிய அடித்தட்டு மக்கள் மீது ஒரு கரிசனம் காட்டியிருக்கிறார்கள். அந்த நலத்திட்டங்கள் எல்லாமே ஒரு பைக்கில் போகிறவனுக்கோ, ஒரு ஆட்டோவில் அன்றாடம் பயணிக்கிறவனுக்கோ ஒரு ஒயிட் போர்டு பஸ்ஸுக்காக காத்திருக்கிறவனுடைய காத்திருப்பு என்னன்னு தெரியாது. அவர்களுடைய நலனில் இவங்க அக்கறை செலுத்தி இருக்கிறாங்க. அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். அப்புறம் இன்னொன்று, இந்த அரசின் மீது சொல்லப்படுகிற எல்லா அதிருப்திகளும் சாமானிய மக்களுக்கானது அல்ல. ஓகே. அதைத்தான் இவங்க ரொம்ப நம்பினாங்க. அவங்க கள்ளச்சாராய சாவையும் அரசியல் படுகொலையும் நம்பினாங்க. அது சாதாரண மக்களுக்கான விஷயம் இல்லை. நான் இந்த பிரச்சார களத்தில் நானே கூட கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்களுக்கு மேலே அங்கே இருந்தேன் விக்கிரவாண்டியில். எனக்கு தெரியும், நாம் தமிழர் சில இடங்கள்ல வேட்பாளர்கள்லாம் தனித்தனியாக திமுகவினர் அவங்க அடைச்சி வச்சுக்கிறாங்க. எங்களால் பிரச்சாரம் பண்ண முடியல. அங்கே நின்றுக்கிட்டு, அம்மா நீங்கள் 2000 வாங்குறீங்க, 3000 வாங்குறீங்க, அவங்க கொடுக்குறதெல்லாம் வாங்கிக்கிறீங்க, இது உங்களை அப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லியும் அது எடுபடாமல் போயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் ஒரு பெரிய சாதனையா அப்படின்னு சொல்றத கூட அவங்க உள்வாங்கிக்கலையா அந்த மக்கள்? இல்லை எங்களுக்கு அதுதான் முக்கியம்ன்றாங்களா? எப்படி அது? நீங்கள் பசித்திருப்பவனுக்கு முன்னாடி போய் நீங்கள் தத்துவம் பேசுனீங்கன்னா அவனுக்கு அதை காதலியாக அவன் வாங்க மாட்டான். அதுதான் யதார்த்தம். ஓகே. விவேகானந்தரே சொல்லியிருக்கிறாரு, பசித்தவனுக்கு முன்னால் கடவுளை பற்றி பேசுவது என்பது அவனுக்கு எதிரானது, கடவுளுக்கும் சேர்த்து எதிரானது. அவனுக்கு தேவை ரொட்டி துண்டு தான். பசித்தவனுக்கு ரொட்டி துண்டின் வடிவில் தான் கடவுள் காட்சியளிப்பார். எந்த தத்துவ வியாக்கியானத்தின் அடிப்படையில் நீங்கள் வெல்லவே முடியாதவனா. சாமானிய மக்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்கிறவர்களை தான் அவங்க நம்புவாங்க. நீ 2000 ரூபாய் வாங்கி வச்சுக்க, வீட்டில் 4 பேர் இருக்கான், 8000 ரூபாய் வாங்கி வச்சுக்க, அவனுக்கு 8000 வாங்கி வச்சுட்டு வேற கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்றத துரோகம் செய்வதற்கு தூண்டுவதாக புரிஞ்சுக்குவேன் சாமானிய மக்கள். நான் சொல்றேன், கொடுக்கறத நான் நியாயப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. எல்லா கட்சியும் கொடுக்குறான். இப்போ கொடுக்காதவனே கிடையாது. சில கட்சி ஜிபே பண்றான், அவ்வளவுதான். நாம் தமிழர் கொடுக்கறது இல்லை. ஆமா, நாம் தமிழர்கிட்ட கொடுப்பதற்கு இன்னும் வசதி வாய்ப்பு வரல. வருகிற பட்சத்தில் கொடுப்பாங்க. எல்லாருமே வெற்றி பெறணுங்கிற நிர்பந்தம் வருகிற போது அவங்க கொடுப்பாங்க. நடைமுறை சாத்தியம் என்பது என்ன, அதுதான் கேள்வி. சரி, நடைமுறைக்கு எது பொருத்தமோ அதுதான் வெற்றி பெறும். நடைமுறைக்கு நலத்திட்டங்கள் அவனுக்கு பலன் அளிக்குது. இந்த அரசை அவன் நம்புறான். இன்னும்
அப்புறம் இவங்களுடைய கூட்டணி எல்லாமே தற்காலிகம். நான் என்ன கேட்கிறேன், திமுக எதிர்ப்பு தானே பாமகவுக்கு, ஆமா திமுக எதிர்ப்பு தானே நாம் தமிழர் கட்சிக்கு, ஏன் உங்களால ஒருங்கிணைய முடியல? அவர் கேள்வி, எளிய கேள்வி நான் கேட்கிறேன், ஏன் உங்களால ஒருங்கிணைய முடியல? எல்லா கோட்பாட்டு ரீதியாகவும் நாம் தமிழருக்கு அவங்க எதிரானவங்க கிடையாதுல்ல, ஆமா ஏன் தனித்தனியா நிக்கிறாங்க? இல்ல 2 பேரும் சேர்றதுக்கான எல்லா முகாந்திரமும் 10 பொருத்தமும் நல்லா இருக்குது இருக்குல்ல. ஏன்னா அவர் அண்ணன் தம்பின்னு வேற, நான் ஐயா விமர்சிக்க மாட்டேன்னு வேற எல்லாம் பேசுறாரு. ஆமா, ஏன் சாத்தியப்படல? சோ இந்த மாதிரி வியூகம் அமைத்தால் வியூகம் உங்களால அமைக்க முடியாதுங்கிறேன். வியூகம் உங்களால அமைக்க முடியல. நான் என்ன கேட்கிறேன், இப்ப திருமாவளவனுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகிற தகுதி இல்லையா? நல்லாவே இருக்கு, அறிவாற்றல் இருக்கு, பேச்சாற்றல் இருக்கு, நல்லாவே இருக்கு, அரசியல் நிதானம் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லா தகுதியும் மிக்க தலைவர்கள். கே பாலகிருஷ்ணனுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. சிபிஎம் உடைய தலைவர் கே பாலகிருஷ்ணனுக்கு அவர் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அவங்க ஊர்ல நடந்த அந்த பல பிரச்சனைகளே போலீஸ் அடக்குமுறைக்கு எதிராலாம் அவர் கடுமையா போராடி இருக்கிறாரு. அவர்களாம் தகுதி இல்லையா? அப்ப எல்லாரும் ஏன் ஏற்றுக்கொள்றாங்க? ஒரு கூட்டணி தர்மத்துக்காக தானே ஏற்றுக்கொள்றாங்க. அந்த அந்த மாதிரி கூட்டணி அமைக்க முடியுமா அவங்களால? நீங்க திருவிழாவில் வந்து கடை போடுவாங்க, திடீர் கடை போடுறாங்க, பாம்பே அப்பளம் போடுறாங்க, ராட்டினம் சுத்துறாங்க, சவு மிட்டாய் விற்கிறான், பஞ்சு மிட்டாய் விற்கிறான்னு வச்சுக்க, அது கொஞ்ச நேரம் வியாபாரம் பார்த்துட்டு போயிடலாம். ஆமா, தேர்தல் கூட்டணி வந்து திருவிழா கடை மாதிரி நீங்க தற்காலிகமா போட முடியாது. இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சியோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, தமிழக வாழ்வுரிமை கட்சியோ, எந்த கட்சியா இருந்தாலும் திமுகவோட எவ்வளவு தூரம் பயணிக்கிறாங்க? அப்போ ஒருமித்த கருத்தோடு இவங்க ஒன்றா வர்றதுக்கும், நீங்க திடீர்னு வந்து நாங்க வந்து இவங்க கூட்டணி, எனக்கு பாஜக கூட்டணி அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்க, பாஜக கூட்டணிக்கும் பாஜகவினுடைய தத்துவத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி தத்துவத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கா? அவங்க ஒண்ணு வேணும்னுவாங்க, ஒண்ணு அவங்க வேணான்னுவாங்க. ரெண்டு பேரும் அவரவர் கொள்கையை வந்து ஒரே மேடையில பேச முடியுமா? அண்ணாமலையும் அன்புமணி ராமதாசும் பாஜக என்னென்ன கொள்கை திட்டம் வச்சிருக்குன்னு அவங்களும் 2 பேரும் பேசினா பட்டிமன்ற மாதிரி ஆயிரும், எதிர் துருவமாயிரும் இல்லையா? பேச முடியுமா? அப்ப நீங்க பொருந்தா கூட்டணிக்குள்ள இருந்து கொண்டு நீங்க பேசுறது எப்படி நம்பகத்தன்மைக்குரியதா மாறும்? அதான் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். எப்படி நம்புவாங்க? முதல்ல யாரும் நம்ப மாட்டாங்க. சோ முரண்பாடுகளின் மொத்த உருவமா இருக்கீங்க. ஆமா, அதனால திமுக அங்க எல்லா நிலைகளிலும் இப்ப நான் என்ன கேட்கிறேன், பகிரங்கமாக எடப்பாடி பழனிசாமி வந்து யாரையாவது ஆதரிச்சாரா? உங்களுக்கு திமுக இருப்பதுனா கோட்பாடு. ஆமா, நீங்க யாரையாவது ஆதரிக்க வேண்டியன கேட்கறாங்கல்ல, ஆதரவு தெரிவிக்கலன்னு யாரையாவது ஆதரிச்சாரா? அப்போ உங்களை பொறுத்தவரையில அவங்க ஒரு வலிமையான கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மாற்றாக இன்னொரு வலிமையான கூட்டணியை உங்களால காட்ட முடியாம தமிழ்நாட்டினுடைய அரசியலுடைய தட்பவெப்பத்துக்கு எந்த வகையிலுமே பொருத்தம் இல்லாத பாஜகவோட கூட்டணி வச்சு பாமகண்டா ஓட்டு போறவங்களாம் எனக்கு கணக்கு இருக்கு போல, அவன் தெரியாதா சமூக நீதிக்கு எதிரானவன் பாஜக எதிரான. 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது 2021 இருந்து 19 இருந்து கண்டினியூ ஆகிற அந்த திமுக அலைன்ஸா இருக்கட்டும், இது அப்படியே 21, 24 வெற்றி, விக்கிரவாண்டி வெற்றி, அப்புறம் அந்த விளவங்கோடு வெற்றி, இதெல்லாம் இந்த வரிசையா அவங்க பெற்ற வெற்றி தான் 26ல இதே நிலை நீடித்தால் வரும்ன்றீங்களா? எப்படி? கூட்டணிகள் மாறாத வரைக்கும் திமுக தான் தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கும். கூட்டணிகள் உடையாத வரைக்கும், திமுக அலைன்ஸ் உடையாத வரைக்கும். ஆமா, அவங்க ஒன்னா ரொம்ப இன்டாக்டா இருக்காங்க. கூட்டணி வலிமையா இருக்கு. அவங்களே தான் வின் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில். அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அதான் நான் சொல்றேன், நீங்கள் தற்காலிகமான ஒரு கூட்டணியா நீங்க இருக்கீங்க. ஒரு கல் மண்டபம் மாதிரி அவங்க இருக்காங்க. நீங்க வந்து பந்தல்ல போட்டது மாதிரி இருக்கீங்க. நீங்க கொஞ்ச நேரம் பந்தல கலட்டிட்டு போற மாதிரி போறீங்க. நீங்க எப்படி நம்புவாங்க? அரசியல் என்பது நம்பகத்தன்மைங்க. அந்த நம்பகத்தன்மையை நீங்கள் இழந்து விட்டா எப்படி வெற்றி பெறுவீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்நாட்டில் கட்டமைப்பே கிடையாது. அவங்க வந்து அது வந்து எப்படின்னா ஒரு மேடை நாடகம் நடத்துற கோஷ்டி, ஊர் ஊரா போய் வள்ளி திருமண நாடகம் போடுறாங்கல்ல, அது மாதிரி ஒரு கோஷ்டி. நீங்க மேடையில போய் பேசுவாங்க எல்லாரும், ஒரு 4-5 பேச்சாளர்கள், ஒரு 10 பேச்சாளர்கள் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. போய் ஒவ்வொரு ஊரா போய் ஈழம், அரசியல், பிரபாகரன், அது இதுன்னு சொல்லி தமிழ் தேசியம் பேசிட்டு அப்படியே கலந்து போயிடுவாங்க. கட்டமைப்பு வேலைகளே கிடையாதுங்க. ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் நீங்க பூத் ஏஜென்ட் போட முடியாத கட்சின்னு சொல்லுவாங்க இல்ல, அதெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி. கட்டமைப்பே கிடையாது, வெறுமனே டயலாக், சோசியல் மீடியா. பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் கட்டமைப்பு இல்லாத கட்சி. அதனாலதான் அவங்க வாக்கு வங்கி எப்பவுமே பல்ல இழிக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், பயங்கரமா ஜவடால் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது ரிசல்ட்ல. ஒரு முன்னோட்டமா 2026 தேர்தலுக்கான இந்த ரிசல்ட் ஒரு முன்னோட்டமா இருக்குதா? அதுல என்ன சந்தேகம்? யாராருக்கு என்னென்ன வலிமை இருக்கு? நீங்க இவ்வளவு ஜம்பம் பேசுனீங்க, இவ்வளவு பேசுனீங்கல்ல, மக்கள்கிட்ட எடுபடல் இல்ல. மக்கள் உங்களை நம்பலங்க. நீங்க என்ன தத்துவத்தையும் சொல்லுங்க, என்ன கருத்தையும் சொல்லுங்க, மக்கள் உங்களை நம்பினார்களா இல்லையா? அவ்வளவுதான் கேள்வி. அந்த நம்பகத்தன்மை இவர்கள் பெற முடியவில்லை. அதுதான் முக்கியமான விஷயம். இறுதியா ஒரு கேள்வி. திமுகவினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் களத்துக்கு போல, விக்கிரவாண்டி களத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணல.
ஆனால் உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் போனார். அதுவே போதும்னு நினைக்கிறாங்களா, இல்லை உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரமே நமக்கு கை கொடுத்து விடும் அப்படின்றத அவங்க இப்போ இருந்தே திட்டமிடலா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? இந்த யங் ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான பிரச்சாரம் இருக்குல்ல, ஆமாம், ஒரு கேஷுவலாக பேசுறது இருக்குல்ல, மேடையில் வந்து அவர்களே இவர்களே அப்படின்லாம் வந்து வர்ணித்து சோழ பரம்பரையிலே ஒரு இது தோன்றியது அப்படின்னு வரலாறுலாம் பேசி எகிப்து வரலாற்றில் இப்படித்தான் ஒரு புரட்சி தோன்றியதுன்னு பேசுறதுலாம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டம் ஏறத்தாலும் முடிவு வந்து விட்டது. அவ்வளவுதான், இனி அப்படியெல்லாம் அவன் எல்லாருக்கும் தெரியுதுங்க. முன்னாடி ஒரு மேடை பேச்சாளன் வழியாகத்தான் அவன் அரசியல் கற்றுக்கொண்டாங்க. ஆமா, இப்ப நம்ம 2 பேர் பேசுறாங்க, கீழே கமெண்ட்ல நம்மளோட கூடுதல் விவரம் இருக்கிறேன் கமெண்ட் போடுறான், உனக்கு இந்த விவரம் தெரியலன்னு கீழே போடுறான்ல, நிறைய வருது. அப்ப நம்ம எல்லாரும் வாசிக்கணும். அதுதான் நான் சொல்றேன், எல்லாருக்குமே நாலேஜ் கூடுதலா இருக்கு. சரி, அதனால அவன் என்ன செய்வானா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்ல என்ன பேசுனா எடுபடுங்கிறது வந்து உதயநிதி ஸ்டாலின் தெரியுது. எய்ம்ஸ் மருத்துவமனையா ஒருத்த செங்கலை காட்டுனா இவங்க சோடி முடிஞ்சிரும், இந்தியா முழுக்க கதற விடணுமா, சனாதனத்தை பத்தி பேசினா கதர் வாங்கிவங்க எல்லாருமே, எல்லாமே அவருக்கு தெரியுது. அதனால அவரு இன்னைக்கு இருக்க ட்ரெண்டிங்கான அரசியல்வாதியா இருக்காரு. பிரச்சார உத்தி அவருக்கு தெரிகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை என்னங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால அவங்க புதிய உத்தியை கையாளுறாங்க. அதை இவங்க எதிர்கொள்ள முடியல. அதை தான் நான் நம்புறேன். அதனால அவர் வெற்றி பெறுவது அல்லது அவருடைய வியூகம் வெற்றி பெறுகிறதுன்னு நான் நம்புறேன். ஏடிஎம்கே இதுல இருந்து என்ன மெசேஜ் எடுத்துப்பாங்க சார் இந்த விக்கிரவாண்டி ரிசல்ட்ல? ஏடிஎம்கே என்ன நினைக்கிறதுனா, எடப்பாடி பழனிசாமி தன்னிடமிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ், தன்னிடமிருந்து பிரிந்து சென்ற டிடிவி தினகரன், அல்லது தன்னை உருவாக்கியதாக சொல்லிக் கொள்கிற, அல்லது உண்மை இருந்தாலும் சொல்றேன், இன்றைக்கு அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய சசிகலா, இவர்களெல்லாம் மீண்டும் ஒருங்கிணைப்பதில் என்ன சிக்கல் இருக்குன்னா, அவருடைய பொதுச் செயலாளர் நாற்காலி பறிபோயிடும் அவருக்கு. ஒருங்கிணைப்பது என்கிறது அவர் ஏன் அவங்க எல்லாம் மறுக்கிறாருன்னா, நான் கொடுத்த இடம், நான் கொடுத்த சேரு எந்திரின்னு சொல்லிடுவாங்கிறதுனால அவர் மறுக்கிறார். சரி, அதனால ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லைன்னு அவர் உறுதி காட்டுறார் எடப்பாடி பழனிசாமி. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது உள்ள போயிடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க அடைச்சு வச்சிருக்காங்க. சரியோ தவறோ எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், பொதுக்குழு, செயற்குழு, எல்லா மாவட்ட செயலாளர்களும், இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருடைய ஆதரவும் அவருக்கு தான் இருக்கு, சின்னமும் அவர்கிட்ட தான் இருக்கு. சரி, இந்த சரிந்து போன வாக்கு வங்கி இருக்குல்ல, அதை சரி கட்டுவதற்கு கூட்டணிகளின் வழியாக ஒரு வியூகம் வகுத்தால் மீண்டும் பழைய இடத்தை பிடிக்கலாம்ங்கிற கணக்கில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ரைட். விக்கிரவாண்டி ரிசல்ட் பல பேருக்கு பல செய்திகளை கொடுத்திருக்கிறது. கட்சிகளுக்கு வர 26க்கான முன்னோட்டமாக தான் இது இருக்கும் அப்படின்றது உங்களுடைய பார்வை. திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க தான் ஆட்சியில் உட்கார போறாங்க அப்படின்றதும் உங்களுடைய பார்வை. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராஜகம்பரன்.